பேச்சுவார்த்தை ஈரான் அமெரிக்கா இருக்கு இல்லையா, டைரக்டான டாக்ஸுக்கு என்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு. அதாவது முன்னாடி ஈரான் பாகிஸ்தான் கிட்ட பேசினாங்க, அப்புறம் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட பேசினாங்க, அதுக்கப்புறமா ஈரானும் அமெரிக்காவும் நேரடியா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தை இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நகர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதுவும் பாசிட்டிவ் நோட்ல வந்து பண்ண இந்த பேச்சுவார்த்தை இருக்கு அப்படிங்கிற செய்திகள் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு மிரட்டல்கள், உருட்டல்கள் திடீர்னு வர ஆரம்பிச்சிச்சு. மிரட்டல் மற்ற தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிரட்டலனா எப்படி, அது போல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்க மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு செய்திகள் வருது. அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் 2 வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மிரட்டல்களையும் தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வெளியே வந்துருச்சு, யுஏஇல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது போல. இல்ல இங்க இருந்து போகுது அப்படிங்கிற செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல எத்தனை உண்மை எத்தனை பொய் அப்படிங்கிறது தெரியல. ஈரானோட டிப்ளமேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வார்ன் பண்ணியிருக்காங்க, இது பேச்சுவார்த்தையை கூட சீர்குலைக்கும், அமைதியா ரிட்டர்ன் போயிருங்க, அமைதியா எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துக்குங்க, ஏதாவது கப்பல்களை வெளியெடுக்கலாம் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சிங்க அப்படின்னா வேற மாதிரி ஆயிப்போயிரும் அப்படிங்கிற மிரட்டல்கள் விட்டதாகவும், அதை சீண்டாம அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் போய் போய் விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்கானால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள். அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது எங்களால போக முடியும் வர முடியும் அப்படிங்கிறது போல இங்க உட்காந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். அமெரிக்காவோட மைட் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட்டர்ஸ் கிட்ட காட்டுறாங்க. ஸோ பேச்சுவார்த்தையில வந்து அவங்களுக்கு ஹேண்ட் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பவர் இருக்கக்கூடாது, அப்படிங்கிற லிவரேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகள்ல அமெரிக்கா இறங்கி இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைன்னு பொய் சொல்லி இது போல செய்வாங்க அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஈரான் லூஸ் விடுறாங்களா அப்படின்னு கேள்விகள். இது எந்த அளவுக்கு நம்புறதும் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இது போல கிராஸ் ஆயிருக்குன்றாங்க. ஏன்னா ஈரான் கிளியரா ரெட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்றத பாகிஸ்தான் கிட்ட சொல்லி இருந்துக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த டைம்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல் விளையாடுது அப்படின்னா என்ன, ரெண்டாவது ரெப்பரேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அமெரிக்கா தரப்போறது இல்லை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது போல ஈரானோடது. அதை பண்ணுவாங்களா, அது ஒரு மிக பெரும் கேள்விதான். பண்றேன் நாங்க இல்லைங்கிறாங்க, என்னதான் பேசுறாங்க அப்படிங்கிறதே தெரியல மீடியாக்கள். சீஸ்ஃபயர் வந்து எல்லா ஃப்ரண்ட்லயும் இருக்கணும் அப்படிங்கிற கேட்கறாங்க. இப்ப கூட தெற்குல பிளான்ல இஸ்ரேல் வந்து பண்ண அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விதான். இந்த சமயத்துல 2 அமெரிக்காவோட கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் வந்து பண்ண பாஸ் ஆயிருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம பல கப்பல்கள் கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல. வித்தவுட் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லாம ஈரான் கிட்ட பல கப்பல்கள் போகுது அப்படிங்கிறது போல அடுத்த ஒரு மீடியாக்கள் வந்துருச்சு. யுஏஇல இருந்து கிளம்பி பெர்ஷன் கல்ஃப் வழியா வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது போல இந்த மீடியா வந்து பண்ணி இது போல சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அவர்களே காண்டாயி பேக்கான மீடியா, கிரேசியான மீடியா, கரப்டான நபர்கள் கரப்ட் பண்றதுக்காக பாக்குறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டா அழிக்க பாக்குறாங்க. ஆனா நாங்க ஈரானோட ராணுவத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம். அவங்களோட நேவி, ஏர்ஃபோர்ஸ், எவ்ரி திங் எல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அவங்களோட தலைமையை அழிச்சாச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை சீக்கிரமா திறப்போம். அது மட்டும் இல்லாம எம்டிஆ இருக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் அமெரிக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமா யுவரானர், ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இதுக்கு தனியா ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. என்ன அப்படின்னா ஸ்வீட்டான ஆயில் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல அமெரிக்கால அதிகமா இருக்கான். ஸோ எல்லா நாடுகளும் அங்க போய் வாங்குறதுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறதுனால அங்க போறாங்களாம். அமெரிக்கா கிட்ட ஆயில் கேஸ் அடுத்த 2 நாடுகள் கம்பைன் பண்ணாலும் அதிகமா வந்து பண்ண அமெரிக்கா கிட்ட இருக்கான். ஸோ அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்காக வண்டி கட்டி வந்து பண்ண வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. இது உண்மையும் கூட அப்படிங்கிறது போல. இந்த மேப், நேவிகேஷன் மேப் இருக்கு இல்லையா, மாரிடைம் மேப், அதை எடுத்து பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிற அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்றாங்க. இது ஒரு சைடு வச்சுக்கோங்க, இது நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இது போல ஒரு விஷயம் இதை இதுலயும் சொல்லியிருந்தார். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா லோடு பண்ண தயாரா இருக்கும். நீங்க ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க. நீங்க ஃபேக் நியூஸை நம்புறீங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம தோத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டுக்கிறார் இது போல. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அன்பிளாக் பண்ணக்கூடிய வேலைகளை இறங்கியாச்சு. டிமைனிங் பண்றோம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. அதாவது ஈரானை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியான்னு தெரியல. ஆனா இவங்க பாட்டுக்கு வந்து பண்ண ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல போறது வருது, டிமைன் பண்றது அப்படிங்கிற செஞ்சாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள். ஆனா ஈரானோட மிலிட்டரி அபிஷியல்ஸ் டினை பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்காவோட வெசல்ஸ் எதுவும் கிராஸ் ஆகல அப்படிங்கிறது போல
டினை பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வரக்கூடிய நாட்கள் ஏதாவது இந்த ரேடார்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் வந்து பண்ணா நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் தகவல் தெரியும். அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றதே தெரியல. ஏன்னா மீடியாக்களே ஒரு மாதிரி பேசுறாங்க, அமெரிக்காவோட அதிபர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஸோ இது என்ன நடக்குதுன்றதே தெரியல. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதுல ஈரானோட டெலிகேஷன்ஸ் வந்து பண்ணா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போயிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம செந்தல் டிகோ செந்தல் டிஃபென்ஸ் 2 சேனல்லையும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்க வீடியோஸ். பட் ஆனால் நீங்க ரெண்டையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அடுத்த கண்டினியூஷன் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். பட் நீங்க பார்த்துக்கோங்க. இல்ல டஃப்பான நெகோசியேஷன் சைடு ஈரான் தரப்புன்னு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இப்படி விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடியும். இல்ல ஈரான் சரண் அடிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மொத்தம் 71 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து டெலிகேஷன்ஸா பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. இதுல நம்பர்ஸ் மேட்டர் கிடையாது. இதுல முக்கியமா வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அதுல இருக்காங்க. அதுலதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க ஹார்ட் லைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கடினமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நபர்கள். அதுவும் அமெரிக்காக்கு எதிராக பேச்சுவார்த்தை போகும்போது போர் இருக்கக்கூடிய சமயத்துல விட்டு கொடுக்காத ஒரு நபர்கள் வந்து பண்ண கெடுபடியா இருக்கக்கூடிய நபர்கள் பேச்சுவார்த்தையில இருக்கும்போது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற பலரும் கேட்கிறாங்க. இது சந்தேகத்துக்கு உட்படக்கூடிய செய்திகள். ஏன்னா இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் அலி அக்பர் ஹமந்தீன் அவர்கள். இவர் யாருன்னா நேஷனல் செக்யூரிட்டி சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஒன் ஆஃப் த மெம்பர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணணுன்ற டிசிஷன் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். அந்த கவுன்சில் இருக்கிறதுக்கே எல்லாத்துக்கும் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இதுல ஸ்ட்ராங்கா கருத்துக்கள் எடுத்து வைக்கும் போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முடக்கணும் அப்படிங்கிறது போல சொல்லக்கூடிய நபர்கள்ல இவரும் ஒரு மிக முக்கியமான நபர். இப்ப அவரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு பேச்சுவார்த்தையில. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்த ஒரு டெலிகேஷன் அபோல் ஃபசல் அமோய் அவர்கள், எனக்கு கொஞ்சம் பேர் கட்டவில்ல. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் லா இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். இப்ப இவர் இருக்கும்போது ஈரான்ல யுரேனியம் நம்ம என்ரிச்மெண்ட்டை கம்மி பண்ணணும்னு சொன்னா இவர் எப்படி ஒத்துக்குவாரு? இது போல ஹார்ட் லைனர்ஸ், கடினமா முடிவெடுக்கக்கூடிய நபர்கள், இரும்பு மனம் கொண்ட நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த பேச்சுவார்த்தையில பாகிஸ்தான்ல இருக்கும்போது எப்படி இது போல வேலைகளை அமெரிக்கானால செய்ய முடியும்? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒன்னா அங்கேயே புடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. இது போல பல்வேறு விஷயங்கள், நிறைய விதமான விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இதுல அமெரிக்காவோட அதிபர் அவரோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக இது போல சின்ன சின்ன வேலைகள், சில்லற வேலைகள் ஏதோ ஒன்று இந்த மாதிரி 2-3 வேலைகள் செய்யலாம் அப்படின்னு செய்யறாங்களா, இல்ல பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கிறதுக்காகவா, இல்ல வேற ஏதாவது எசுக்கு புஸ்கா செய்யறதுக்காகவா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இது போல அடிக்கடி போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணா சிக்கலாயிடும். ஈரானுக்கு இது பெரும் சிக்கல். ஏன்னா அட்டாக் பண்ண முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரொம்ப குறுகிய பாதை, அமெரிக்காவோட கப்பல்கள் அங்க வருது அப்படிங்கும்போது திடீர்னு போய் அங்க இருக்கக்கூடிய தீவுகள்ல ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்றாங்கன்னா ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, மிக முக்கியமான நபர்கள்லாம் பாகிஸ்தான்ல இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது போல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி? இது ஈரான்ல என்னதான் மொசைக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாலும் இது ரொம்பவுமே இக்கட்டான ஒரு தருணம் ஈரானுக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா அண்ணல டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், மிக முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இத ஈரான் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் அசால்ட்டா ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது நெகோசியேஷனா, இங்கேயே பிடிச்சு வச்சு செய்யணும் அப்படிங்கிறது போல வேலைகள்லாம் அமெரிக்கா யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. பேச்சுவார்த்தைகளை பத்தி நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இது கொஞ்சம் சுமூகமா போற மாதிரி தான் தெரியுது. சுமூகமா போச்சுன்னா பரவாயில்ல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி வேற ஏதாவது கப்பல்கள் அங்கேயும் போயும் வருது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்லை. இப்படி இருக்கும் சமயத்துல நம்ம நாட்டுல இருந்து விமானங்கள் ஈரானுக்கு போயிருக்கு. சீனால இருந்து விமானங்கள் பேசஞ்சர் ஃபிளைட், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ரெஸ்யூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்மளும் சீனாவும் போட்டி போட்டு விமானங்களை ஈரானுக்கு அனுப்பியிருக்கோம், யார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தஜிகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இமாம் கொமேனி ஏர்போர்ட்டுக்கு வந்து பண்ணா ரீச் ஆயிருக்கு, தெஹரான் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு. இதுல துருக்குமெனிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல ஏர் ஸ்பேஸ்ல என்டர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது போல. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. துருக்குமெனிஸ்தான் அப்படிங்கும் போது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஈரானோட கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு. அதனால நம்ம பாகிஸ்தான் வழியாவே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற செய்திகள். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவான செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா
இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா, இந்த தாக்குதல்கள்ல 40 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட இன்ஜினியர்ஸ் 4 பிரிட்ஜை ரீபில்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே, ஈரானோட மசாத் ரயில்வே இருக்கு இல்லையா, ஸோ அந்த தெற்கு ரயில்வே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பாம் பண்ணப்பட்டதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ ஈரான் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பாதிப்படைஞ்ச பகுதிகளை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் லேஸ்ல இல்லை. பட் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல வெள்ளை மாளிகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் டிவியில வந்து பேசலாம், அட்ரஸ் பண்ணலாம், இந்த ஈரான்ல நடக்கக்கூடிய சீஸ்ஃபயரை பத்தி அப்படிங்கிறது போல ஒரு யோசனைகள் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அது வேண்டாம், இப்போதைக்கு வேணா ஒத்தி வச்சிடலாம் அப்படிங்கிறதுல முடிவுகள் எடுத்து ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் மேற்கு மீடியாக்கள், இதுவும் குறிப்பா அமெரிக்க மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வருது. இதை ட்ரம்ப் அவர்கள் அவங்களே செய்யறாங்க, ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. அதுவும் அமெரிக்கால அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான அலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் ட்ரம்ப் அவர்களோட அட்வைசர்ஸ் வந்து ஏன் இதை வந்து தள்ளி போட்டாங்கன்னு சொல்றாங்களா மீடியாக்கள் தரப்புல இருந்து. அது இப்போதைக்கு திடீர்னு அதிபர் ஏதோ ஒரு முடிவு எடுத்து இப்போ ஒன்று பேசிட்டார் அப்படின்னா, ஏன்னா இன்னும் பேச்சுவார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல. நாளைக்கு ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இல்லை பாசிபிளி நம்ம ஏதாவது எக்ஸாசுரேஷனாக பேசிட்டோம்னா, அது ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முடிவுகள் எடுக்க வச்சிட்டாங்கன்னா நாளைக்கு அது நகைப்புக்குரியதாக ஆயிரும். அதனால கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா போகுதா இல்ல பிரச்சனைக்கு போய் முடிய போகுதா அப்படிங்கிறதே மிக பெரும் கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோ ஓபன் பண்றது மட்டும்தான் தலையாய கடமையா ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஒரு லிவரேஜ் ஈரான் கிட்ட இல்லைன்னா அவங்களால எதுவுமே நம்ம கிட்ட நெகோசியேட் பண்ண முடியாது. அது ஒண்ணு வச்சுட்டு தானே பண்றாங்க. அது எப்படியாவது ஓபன் பண்ணிடலாம், பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு உட்கார போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து ஏதோ ஒரு திட்டங்கள் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்து இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல் ஆக போதா இல்ல ஃபெயிலியர் ஆக போதா, இந்த மிடில் ஈஸ்ட்ல மாபெரும் யுத்தம் ஆரம்பிக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சு இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.